34 அதிகாரம் 26 வசனம். எசேக்கியேல் 34:26 வாசிங்க. நான் அவர்களையும் மேட்டின் சுற்றுப்புறங்களிலும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை உங்க மேல என்ன செய்யும்? பொழிய போகுது. அமே சோத்திரம். அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் சொல்றார், ஆசீர்வாதமான ஒரு மழையை நம்ம மேல என்ன செய்ய போறேன்? பொழிய போறேன். இந்த ஆசீர்வாதமான மழை எப்படி இருக்கும்னா, நம்ம மழை பெய்யறப்ப யாருனால என்ன செய்ய முடியாது? மழையை தடுக்க முடியுமா? தடுக்க முடியாதான ஒரே ஒரு காரியம் செய்யலாம். என்ன செய்யலாம்? கொடை பிடிச்சு கொள்ளலாம். நாம எதுக்கு? நம்மளை காப்பாத்திக்கிற, தேசத்தை காப்பாத்தல, நம்மளை காப்பாத்திக் கொள்ள என்ன செய்யலாம்? கொடை பிடித்து கொள்ளலாம். அதே போல ஒரு வீட்டுக்குள்ளாக போய் நின்றுக்கலாம், இல்ல நம்ம வீட்டுக்குள்ளாக இருந்து விடலாம். என்ன செய்ய முடியாது? நனைய முடியாதபடி தேவன் நம்மளை என்ன செய்யற? நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனா மழையை யாருனாலும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. அந்த மழை பெய்வது போல திடீர்னு உன் வீட்டுல என்ன செய்ய போதே? ஆசீர்வாதம் இந்த மாதத்துல வரப்போகிறது. அல்லேலூயா. இந்த மாதத்துல உங்க வீட்டுகள்ல ஆசீர்வாதம் வரப்போகிறது. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரமா பெற்றுக்கொள்ளுங்க. தேவ சமூகத்துல ஆசீர்வாதத்தை சுதந்திரமா பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமையா வாழத்தக்கதான, பரிசுத்த ஆவியானவருக்கு கிருபையா இருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்துக்கு முதலாவதாக பாத்திரமா இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும். அந்த பாத்திரம் தேவனுடைய சமூகத்துல, நம்மளுடைய இருதயத்துல இருக்கிறது அந்த பாத்திரம். அப்ப அந்த பாத்திரம் நிரப்பி வடிகிறதுக்கு தேவன் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்துல ஆசீர்வாதமான மழையை என் வீட்டுக்களாக பொழிய வேண்டும், என் குடும்பத்துக்களாக பொழிய வேண்டும் என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்துல நன்றாக பலப்படுத்த வேண்டும். உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவங்களை நடத்த வேண்டும். கர்த்தர்களாக உங்களவே நீங்களே நடத்தி கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை எப்படிலாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம்னா, முதலாவதாக நல்ல ஜெபிக்கும் போது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். நல்ல ஜெபிக்கும் போது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். நல்ல உபவாசிக்கும் போது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். சோத்திரம். அப்ப அநேக ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள, சோத்திரம், இந்த வசனம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இந்த வசனம் உங்களுக்கு பிரியமாக இருக்கும். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்து மூலியமாக நீங்க என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும். எப்படி எல்லாம் எனக்கு வழி நடத்த வேண்டும், எப்படி